செந்தில் மருமகனே வணக்கம். வணக்கம் மாமா. கண்ணா பரமாத்மா நன்னா இருக்கியா? மாமி அங்கிட்ட நன்னா இருந்தால நன்னாவே இருந்துட்டு சத்தியவான் அடே அம்பி கடைசி இருந்தாலும் காரம் போகாது. கிழக்கத்தி மாதிரி எப்படி இருக்கும்? தோலாத்தா இருக்கும். அது நீதான பண்ணிட்டேன் அங்க கருமசாமி நல்லாவே அமைஞ்சிருக்கேன். நல்லாவே அமைஞ்சிருக்கேன். உங்க இருவையினாலே சந்திரன் ஒளி வீசுதேனடா. சந்திரன் ஒளி வீசும் போது எப்படி இருக்கும்? ஒளிமயமாகத்தானே இருக்கும். அது போன்று நீங்க எல்லோரும் 4 பேரும் ஒளிமயமாக தோன்றீங்க. அந்த அம்மா இருவையினாலே நல்லாவே இருப்பேன். பெரியார் கூட வணக்கம். ரொம்ப நாளா இருக்கிறா இந்த மேடைக்கு வந்து பெரிய பெரிய சாம்பாரெல்லாம் வந்து போய் சேர்ந்துட்டான். ஆனா இந்த அகத்தில ஒரு பெரியவாரெல்லாம் பவுடு போடுவா. அவரெல்லாம் காணா. எல்லாம் அந்த சந்திரன் ஆசீர்வாதம் எனக்கு எப்போதும் கிடைக்கட்டும். சேர்ந்து வர அனல் வரம் ஒவ்வொரு வரம் எதுக்கு வாதிக்கணும்ன்றது அறிவதை அதோட இந்த சும்ப புயல் வந்து அதான் சொன்னா எண்ணத்தை சொல்லி ஏழை உரைத்தாலும் கந்தனுக்கு புத்தி அம்பி ஏன் அவசரமா பேசிக்கிட்டு இருக்கு? அட அம்பி அதான் அம்பிடா. அவ என்ன வேணா சரி பிராமணோட பழகிட்டு இருக்கவே அவள் எப்படி பாரதம் படிச்சுட்டு இருக்கா? அவள் எப்படி ராமாயணம் படிச்சுட்டு இருக்கா? வாழ்க்கையை எப்படி முன்னேறிட்டு இருக்கா? அது வழியில் நாம் நடக்கிறேன். அந்த தும்ப கோயிலுக்கு புத்தி இருக்கிறதோ? அதான் சொன்னா எண்ணத்தை சொல்லி ஏதை உரைத்தாலும் கந்தனுக்கு புத்தி தம்பி. இப்ப முருகனுக்கு எதிரி யாரு? சூரபத்மன். அந்த சூரபத்மனை கொன்றது யாரு? முருகன். அந்த சூரபத்மனை வதம் செய்யும் போது என்ன ஆச்சு? ஒரு பக்கம் சேவல் கொடியாச்சு, ஒண்ணு மயில் வாகனம் ஆயிடுச்சு. அவ எதிரி அல்லவா? ஆகையினால எந்த நேரம் முருகனுக்கு கவட்டுக்களை தான் அதான்டா அதுவனை கொண்டதுனாலதான் அம்பி வந்து இருக்கா. வேலையர் வந்து சும்பப்பையன் வேலையர் வந்து அப்புறம் சும்பப்பையில மூஞ்சி 2 பேருக்கு ஒரே மாதிரி இருக்கு. 2 பேருக்கு மூஞ்சி ஒரே மாதிரி உடம்பு. நாங்க யாரு? மாமனாரோ இல்லையோ? ஆமா ஆமா. அதனால 2 பேருக்கு ஒரே மாதிரி. சந்திரனை பாருங்க, அவள் ஏமாதான் இருப்பா. நாங்கெல்லாம் ஒரு ஒட்டியில சாப்பிட்டவா. யாரு உங்களுக்கு தெரியாது? தெரியுமா? தெரியாது. கனக சபாபதி பிள்ளைகிட்ட நாங்க சந்திரன் எல்லாரும் ஒரு ஒட்டியில உட்காந்து வாய்ஸ் கதையில நடிச்சவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா. போய் பார்க்கிற முருகா நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா? நாளை மரியாதை செலுத்தி அனைவருக்கும் எங்கள் தமிழ்நாடு நடிகர்களுக்கும் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி இழந்த நல்லா இருக்கீங்களா? கல்லா பகத்தில்
மச்சான் பிடிங்கிருக்கா புதுசா ஒரு பழகிகள் எடுத்துருக்கானா கேட்கிறேன். ஒரு ஆளா மண்டையை உடைச்சுக்கிட்டு வரேன். நீ ஒன்னே உடைக்க போறேன். கருப்பு அதுக்கு எப்படி இருக்கா என்ன தாயா குழந்தைய எப்படி இருக்கா சுயேட்சமா இருக்கணும். அந்த ஆத்தா முன்னேற்றே எல்லோரும் நன்னா இருக்கணும். அண்ணா ஒளிபெருக்கி அண்ணா நன்னா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருந்தா தானே நல்லா இருக்கணும். ஒளிபெருக்கினா இப்படித்தான் இருக்கணும். சில இடத்துல ஒளிபெருக்கி இல்லாம நாங்க கத்ததெல்லாம் சீவனை போக்கிட்டு இந்த மாதிரி ஒளி இருக்கணும். முதல் நன்றி உங்களுக்கு தான் தெரிவிக்கணும். இதை காட்டு 3 நாளா எங்களுக்கு சமையல் பண்ணி போட்டாங்க சமையல்காரங்க. இந்த மாதிரி சமையல் நாங்க இங்க சாப்பிட்டது இல்லையா? என்ன வேணும் உடனே தயார் பண்ணி நாங்கனாலும் ஒரு நேரம் சாப்பிட்டோம். நீங்க 3 நேரம் தின்னீங்கல்ல, நல்லா ருசிக்கிட்டு இருப்பீங்க. அதாவது அந்த நன்றியை நினைக்கணும்ல முருகா. அம்மா அவங்க தூக்கத்தை முழிச்சு நன்றி மறப்பது நன்றென்று நன்றி மறப்பது நன்றென்று நன்றெழுது அன்றே மறப்பது நன்றென்று இருக்கேன். நண்டு காலப்பா நல்லா இருக்கு. என்ன லோகம் கெட்டு லோகமா கெட்டு லோகத்திலே இருக்கவா கெட்டுட்டா. ஆமா சரி எப்படி நம்ம எப்படி வந்து இருப்போம்? எப்படி இந்த பகவான தெரிஞ்சு பண்ணிட்டு எப்படி தெரியுமா? குளுக்கு தலை மூலிகை குளுக்கு தலை மூலிகை கோவிலுக்கு இந்த கட்டையில் போக கற்பாயுமே மாமிச சாப்பிடறவன் மட்டப்புத்தி உள்ளவன் சதா நேரம் கட்டியை தீட்டாதடா உனது புத்தியை தீட்டுன்னு சொன்னா சதா நேரம் கட்டியை தீட்டு இருக்கேன். முன்னுக்கு வருவாளா? சத்தியமா ஒருவேளை கசாப்பு கடை வச்சிருப்பானோ? அப்ப இந்த கடை வச்சிருப்பானோ? அவன் நல்லவன். முன்னுக்கு வருவாளா? தம்பி அவன் நல்லவன், பண்புள்ளவன், பாசம் உள்ளவன். அவனை நான் கூப்பிடுறேன் பாருங்க. ஏடா பாய் மகனே, யாரை பார்த்து கேட்கிற கண்ணா? அவன் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. நாய் நன்றி உள்ளப்படான்னு சொல்றேன். கற்பாய மகனே இருப்பா நோயாளிக்கு
பெரிய ஓயை காக்கடி ஆத்துக்கு குறவட்ட காத்துக்கு நாம் போனே குறங்கு கருமுருகுதா அடிகாத குறங்கு கருமுருகுதா குறங்கு கருமுருகு அடிகாத துட்டு குருகுதா மேற்குளத்தில் உதிக்கலடா மிதிலை குளத்தில் உதித்தவா குளத்திலே பிறந்தவா இவங்க யாரு பிரம்ம சத்திரிய வைசரிய சூத்திரன் சொல்லப்பட்ட நாள்குள்ள வளர்த்தவல்ல இவள முதல் குளத்தில் உதித்தவா இவள வருடமும் வந்ததுனாலதான் இந்த லோகத்துல மாதமும் மாறி மழை பெய்யும் எப்படி பெய்யுது 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 28 ஆகமம் 32 தான தர்மம் 64 கணக்கானம் 96 தத்துவங்களை படிச்சுக்கிட்டவா இந்த பிராமணா முதல் மழை யாருக்கு பெய்யும்? யாருக்கு? வேதம் ஓதிடும் வேதியர்க்கோர் மழை. வேதம் ஓதிடும் வேதியர்க்கோர் மழை. இரண்டாவது மழை யாருக்கு தெரியுமா? நீதி நெறிந்தவரா மன்னவர்க்கோர் மழை. ஓஹோ, வச்சுக்கிட்டியா? வச்சுக்கிட்டேன். என்னத்தை வச்சுக்கிட்டா? மனசுல வச்சுக்கிட்டேன். சொல்றத மனசுல வாங்கி வச்சுக்கிட்டேன். மூன்றாவது மழை யாருக்கு தெரியுமா? மாத கற்புடைய மங்கையர்க்கோர் மழை. 10 மாதம் நம்ம சுமந்து பெற்றாலே கற்பு கரசி நம்மளை ஈன்றெடுத்த தாய் குலம் அவளுக்கு பெய்யும் மழை. மாதகற்புடை மங்கையர்க்கோர் மழை. 3 மழை பெய்து இருக்குல்லடா, அதுல முத மழை இவாளுக்கு தாண்டா பெய்து கொண்டிருக்கு. எனக்கு சின்ன சந்தேகம், மாதம் மாதிரி மழைக்கணும்னா நீங்க வர்ணஜம் பண்ணணும். ஆமா, நீங்க வர்ணஜம் பண்றதுனாலதான் மாதம் மாதிரி நாங்க பண்றதுனால வேண்டாம் பெய்து. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மழையே காணவே, அப்பெல்லாம் புடுங்காது இருந்துங்க. இவாள நினைக்கல லோகத்துல மழை பெய்யல. லோகம் என்ன? லோகம் தான் தெரியாது. ஏண்டா லோகம் தெரியாதா? தெரியாது. லோகம்னா லோகத்தாண்டா. நான் நினைச்சு லோகம்னா உலகம் நினைச்சேன். அதான் நோக்கு நேக்கு உள்ள முக்கியம். நோக்கு என்ன? நோக்குனா தெரியும். எனக்கு மூக்கு தான் தெரியும். அதாண்டா, அதாவது கட்டியை தீட்டாதடா புத்தியை தீட்டுடான்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கேன். எப்படி சாமி? நோக்குனா தெரியாதா? தெரியாது. நோக்குனா நோக்குதே. நான் நினைச்சு நோக்குனா நோக்குறது நினைச்சு. இந்த கட்டடத்தை கட்டி வைக்கவே யாரு? இந்த கட்டடத்தை கட்டி வைக்கவே யாரு? கட்டடத்தை கட்டணும் கொட்டினாரு. அதுக்கு வெள்ளை அடிக்கவே யாரு? கொள்ளடிக்கிறது அந்த சிலை செஞ்சவ யாரு? சிற்பி. அந்த சிலை இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன? கோவில். கற்பகம். மூலஸ்தானம்டா. அந்த மூலஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடியவ யாரு? யாரு? யாருடா? யாருன்னு கேட்டேன். இப்ப தேங்காய் பழம் கொண்டாடின்னு வச்சுக்கோ. எப்படி கொடுக்குறேன்? கையால கொடுப்போம். எப்படி கையால ஆட்டை எப்படி சொல்லி கொடுக்குறேன்? உங்களை மாதிரி சாமி கிட்ட கொடுப்போம். சாமி யார சொல்றேன்? இவாள தானே. ஏன்னா மனுஷனுக்கு மனுஷன் சாமிட்டு கையெடுக்க வச்சவா நாங்க தாண்டா. கோவில கட்டணும் கொத்தனாரு. வெள்ளை அடிச்சாரு வெள்ளை இருக்காரு. தம்பி, உள்ள இருந்து மணி அடிக்கிறது யாரு? யாரு? நாங்க தான். சரி, அப்ப யாரை பார்த்து கும்பிடு? உள்ள மணி அடிக்கிறது நீங்க. ஆமா. அந்த மணியில நாக்கு வந்து வச்சு நாக்கு போட்டீங்களா? யாரா நாக்கு போட்டது? நாக்கு வந்து வச்சு சத்தம் கேட்கலையே. தம்பி, பார்த்து போயிடும். ஆனா என்ன சொல்லுவா தெரியுமா? ஏ அம்பி, இங்க வரேன்டா, இந்த மணிக்கு நாக்க போட்டு வரணும் உண்மையுடனே ஒப்படைப்போம். தம்பி, மழை பெய்யலன்னு சொல்றியா? இப்ப பெய்ய வைக்கவா? இப்பயா? இந்த இடத்துல பெய்ய வைக்கிறேன். இப்பொழுதே பெய்ய வைக்கிறேன். எப்படி சாமி? எப்படியா? இல்ல மழை பெய்யுறீங்க. மழை பெய்ய சொன்னோட மழை பெய்ய வச்சிருவோமா? அதுக்கு எப்படி இருக்கிறேன்? எங்களுக்கு கொடுக்கறத கொடுத்தா தானே மழை பெய்ய வைப்பாங்க. என்ன கொடுக்கணும்? 3 மணி பச்சரிசி. அப்ப கம்சன் பார்த்தியா நீங்க? 3 மணி பச்சரிசி, 3 படி பச்சரிசி, 3 மணி புழுங்கரிசி, 3 படி புழுங்கரிசி, காய்கறிகள், காய்கறிகள், பருப்பு வகைகள். பருப்பு வகைகள். பருப்பு என்னென்ன தெரியுமா? பானா பருப்பு. பானை பருப்பு. என்ன? எதனா பானை பருப்பு, மூணா பருப்பு.
பருப்புனா தெரியாதா? பட்டாணி பருப்பு, பாவண்ணா பருப்பு, பாசி பருப்பு, ஊனா பருப்பு, ஆமா, உளுந்தம் பருப்பு, தூளா பருப்பு, ஆமா, மூணா பருப்பு, முந்திரி பருப்பு, பருப்பு வகைகள் அங்கே பருப்பு வகைகள் 5 தேங்காய் வேணும்ல. கும்பத்துக்குடா 12 வாழைப்பழம், 12 வாழைப்பழம் கும்பத்துக்குடா. சூடம், பத்தி, சாம்பிராணி, வெகுளி, குங்குமம். அது ஊட வந்து உழப்புவேன். சூடம், பத்தி, சாம்பிராணி, வெகுளி, குங்குமம். 5 தேங்காய் வாழைப்பழம் கிடைக்கல. மீன் மார்க்கு போறீங்களா? கும்ப வளர்த்து அது என்னடா மழை பெய்ய வைக்கணும்லடா. மழை பெய்யுது. 5 கும்ப வளர்ப்போம். சரி. அதனால உடுத்திக்கிறதுக்கு உண்டங்கி வேஷ்டி. குரல் மகனுக்கு உண்டங்கி வெட்டின எப்படி? இதே மாதிரி அறக்கத்தத இந்த மாதிரி அகலத்தை உங்களுக்கு. சரி. 101 ரூபா செக்ஷனு. 101 ரூபா பத்துமா? 170 ரூபா விற்கிது. அது எதோ சொல்றேன். எதுக்குடா? இல்ல 101 என்ன கணக்கு? 101 ரூபா செக்ஷனு எங்களுக்கு. சரி. அப்புறம் நீ என்ன கணக்கு போடுற? 175 அங்கே போகாதடா. ஆனா நீ மட்டும் கொடுத்தா பத்தாது. சரி. இந்த கூட்டத்தில் இருக்க ஊர் அவாவா அகத்துக்கு போய் நான் சொல்ற புறாத்தை இவா முன்னிலையில் வைக்க மழை பெய்ய வைக்கிறோம். இப்படியே ஊரை ஏமாத்தி ஓசி சொல்ல உடம்பு கொடுத்து இந்த பழக்க கடை வைக்க போறீங்களா? அதான்டா ஏற்றி பொழைச்சவே 7 கோடி. சரி. உழைச்சு பொழைச்சவே 1 கோடி. மழை பெய்யுது மழை பெய்யுது பீத்திக்கிறீங்களே. உங்களுக்கு மட்டும் மழை பெய்யுது, எங்களுக்கு பெய்யுது. நான் கொட்டை பின்னாடி பாப்பாங்க நம்ம பெய்யறாங்க. கேட்புள்ள ஏந்திய பாப்பா எவனை வாங்கி திங்கவும் பாப்பா அதெல்லாம் ஒன்னே ஒரு வீட் பாப்பாடா. அப்புறம் கட்டிக்கிட்டு யாரும் பார்ப்பேன் தம்பி பிராமணி பச்சரிசி சாதமும் பருப்பு குழம்பு சாப்பிடுற இவருக்கு என்ன பலம் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன நினைச்சுட்டு இருக்கானா நாரி போன மீனை தின்னுட்டா பழம் வந்துடும் நினைச்சா எங்க பழத்தையும் பாரு. சல்லிக்கு வரையாடா இருக்கு சாமி. என்ன பழக்கம் பாடுற பருப்பு பச்சரிசி யாரும் சாப்பிடுறீங்களே, அப்பப்ப தண்டெல்லாம் சாப்பிடுறீங்க. கீரை தண்டு தண்டை சாப்பிடுங்க தம்பி. அவன் கிளி செத்து போய் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. தம்பி சண்டைக்கு வரையா? சண்டை எப்படி சாமி? சண்டை தெரியாது எனக்கு. சண்டைக்கே போகணும். இப்படி பெயர் இருக்கான் பாரு. சண்டை இந்த சம்பிரதாயப்படி சண்டை போடணும். நீ அந்த இந்த நினைக்கிறேன் நடு மையத்துல போட்டு கிழிச்சிடும். நடு மையத்துல மையத்தில் இல்ல மையத்துல போட்டு கிழிக்கிறேன். 8 நாளா இருந்தாலும் சரி, 8 நாளா இருந்தாலும் மையத்துல போட்டு பக்கம் தானே. 8 நாளா இருந்தாலும் சரி, 8 நாளா இருந்தாலும் சரி, என்னை அடிக்க கூடாது, வெட்டக்கூடாது, தூக்கி போட்டு மிதிக்க கூடாது, கல்லால எரியக்கூடாது, கம்பால இதுக்கு பேர் சண்டை. நடுமையத்துல கோட்டை கழிச்சுக்கிட்டு நீங்க அந்த நாங்க உங்களை குத்தக்கூடாது. ஆளு அடிக்கலாம்ல. நம்மளுக்கு ஆளுதான் இருக்காரு. நம்ம எல்லாம் எங்கடா உண்டா புடுங்க உண்டா உயிரவே பிடிங்கிட்டேடா. நீதான் கூட்டி கொண்டு உயிரை பிடிச்சுட்டேடா சாமி. கொய்துட்டு போறா அது மட்டும் தான் கிடைக்கும். காரை முன்னே முஷ்டே மாயிலே பிறந்த எல்லாம் சேகரிக்க வந்தோம். குழந்தை தேவதாசனும் வந்தவன் தூங்கிக்கிட்டுடா இருக்கியா? ஆமா. அவனை எதுக்கு தாண்டா கூட்டிட்டு வந்தான்? ஆமா. தம்பி என்ன குழந்தை இறந்த எப்படி எதனால இறந்தாங்க? இந்த வகுத்தாளால போகும்லடா. இல்லடா வகுத்தாளால போகும்ல. அதை போய் மாமிட்டு சொல்லணுமோ இல்லையோ மணிமேல் விழிவிட்டு காத்துட்டு இருப்பான். காட்டு போய் கருந்து மாமி எப்படி கூப்பிடும் தெரியுமா? மாமிட்டு எப்படி சொல்லணும் தெரியுமா? குழந்தை வாழ குழந்தை இறந்து போச்சு. வாரேன்
அவனுக்கு நீர்கள் வித்தியாசம். எப்படி? குழந்தை வாரான் என்றால் வருவதென்றும் இனி வாரான் வரமாட்டா. வருவனும் வரமாட்டான் என்ற மட்டும் ஒரு வார்த்தையில ஈரத்தம் உண்டு. ஆமா உண்டு, ஆமா உண்டு. ஆகையாலே காட்டு வழி கடந்து வாங்கிட்டு போய் சொல்லிடுவோமா? காட்டு வழி கடக்கணும் கடும்பயனும் காட்டு வழி கடக்கணும்
அப்படி சாதம் கொடுத்திருக்கலாம். சரி அதான் போயிட்டு போகுது, கொஞ்சம் நீரமாவது கொடுத்திருக்கோம். என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. என்ன அடிமுகட்டு எஜமானத்தை கேட்டதற்கு அவர் இல்லை என்று சொல்லிவிட்டார். இந்த பாவிதான் என்ன ஐயா செய்வேன்? வலிதி யாரும்
மாமி சரி. குடும்பம் கட்டுப்பாடு இந்த குடும்பம்னு சொல்லி அதாவது எங்கள் குடும்பம் கட்டுப்பாடாக இருந்ததை சொன்னா வேற வாங்கி போய் சேர்ந்தோம். ஓடிர்கள். அதோட தலைமுறை என்னப்பா பேசுகின்றீர்கள்? தாங்கள் வந்திருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் முடிப்பதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது ஐயா. என் மகன் எங்கே? என் தங்க மகன் எங்கே? எப்பா சொல்லுங்கள் ஐயா. எங்கே மகன்? என் தங்க மகன் என்னப்பா என்ன யோசிக்கின்றீர்கள்? ஐயா ஐயா சொல்லுகிறீர்கள். கதை சொல்ல சொன்னா அது என்னென்ன கதையெல்லாம் சொல்லி வந்தேன் தெரியுமா? எங்களை விஸ்வாமித்திர முனிவர் வந்து எங்க குடும்பத்தில் படாத கொடுமைகள் செய்து என்னடா சொன்னா அவன் சொல்லி வந்த கதையில எப்படி சொல்லி வந்தேன்? விஸ்வாமித்தருக்கு பட்ட கடனுக்காக நாடு நகரெல்லாம் இழந்து எங்களை பூராத்தி வாழ்க்கை வரலாறு சொல்லிக்கிட்டே வந்தான். வந்த இடத்துல அவன் என்ன சொல்லி வந்தான்? அவன் கருத்தோட எனக்கு எங்க அம்மா தான் துணை, எங்க அம்மாவுக்கு நான் தான் துணை எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. பிறகு என்னையா சொன்னார்? ஆண்டவனே இந்த கொடுமை நான் என்ன செய்வேன்? இவர்கள் உங்களிருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். இருவர் விளையாட்டு பிள்ளைகள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமிக்கு பாரமாக என்னை எதற்காக படைத்தார்? ஆண்டவனே படைத்தவனே படைத்தவனே உனக்கு மகிழ்ச்சியா? உன் படைப்பினிலே நிழலிலே கலந்து நிற்கியா? படைத்தவனே படைத்தவனே உனக்கு மகிழ்ச்சியா? உன் படைப்பினிலே நிழலிலே
அன்பளிப்பளித்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் எனது உள்ளம் எடுத்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். அப்பா, தங்கள் காதலது கேட்கின்றேன். இதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. நான் பெற்ற மகனுக்கு என்ன நடந்தது சொல்லவில்லை என்றால் இந்த இடத்தில் என் உயிரை விட்டு விடுவேன். அப்பா, விட்டு விடுவேன். நடந்தது என்ன? ஆளு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லணும். குழந்தை போன இடத்துல ஊஞ்சு வாங்க என்ன நடந்தது நீ தான் தெரியுமா? ஒண்ணுமில்ல மாமி, ஒண்ணு மதம் செய்ய மறந்துட்டேன். அப்ப மூணு முக்கால் நாளைக்கு இந்த ஆலமரத்தடியில இருங்க போய் சொல்லி சேகரிச்சு வந்து போறானா போன இருக்க பாருங்க மாமி. குழந்தை தேவதை ஆளை தூக்கி வச்சா பஞ்சாயத்துல ஒரு புற்று கரையாமுட்டு இருந்துச்சா சரியா காலத்துக்கு வச்சாரோ இல்லையா அந்த புற்று அருகே சரி மனசை நல்ல திடப்படுத்தி வார்த்தைக்கு வார்த்தை மனதை திடப்படுத்துவது எதற்காக என்னை பார்த்து சொல்லுங்க. வேற ஒண்ணுமில்ல மாமி, அந்த புற்று வந்து ஒரு நாள்